ஸோ ஓகே. இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது என்னென்னா ஹாமில்டன் சர்க்யூட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த டயக்ராமை வந்துட்டு எப்படி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி இதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான பேர் தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஹாமில்டன் சர்க்யூட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே பார்த்தா நிறைய வெர்டிசஸ் இருக்குது. அப்போது A, B, C, D, E and F இங்கே வந்துட்டு இவ்வளோ வெர்டிசஸ் இருக்குது. இப்போது இந்த வெர்டிசஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு சொல்யூஷன்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஹாமில்டனாக இருக்கிறதுக்கு வந்துட்டு சில கண்டிஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்க எல்லா வெர்டிசஸுமே ஒன் ஆஃப்டர் அனதர் கனெக்ட் ஆகி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நோ ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஏலேருந்து பிக்கு போயிட்டு சிக்கு போகுது, இப்போ திருப்பி பிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே ரூல்ஸாக சொல்கிறாங்க. இப்போது அப்படி வந்துட்டு எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு, இப்போ ரிப்பீட்டட் எதுவுமே இல்லை அப்படின்னா அது வந்துட்டு ஹாமில்டன் சர்க்யூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டுக்கான சோர்ஸ் வந்துட்டு ஏன்னு எடுத்துக்கிட்டால் இங்கேருந்து பார்க்குறோம், ஏலேருந்து பிக்கு போகுது, பிலேருந்து சிக்கு போகுது, அதுக்கப்புறம் டி போகுது, இ போகுது, அப்புறம் எஃப் போகுது. இங்கே எஃப்லேருந்து திருப்பி பிக்கு தான் போகுது. ஸோ இங்கே மறுபடியும் பிக்கு வந்துட்டு போகக்கூடாது. இப்படி போச்சுன்னா இது வந்துட்டு இங்கே ஹாமில்டன் சர்க்யூட் ஆகாது. இப்போது அப்போ வந்துட்டு இந்த சர்க்யூட் வந்துட்டு லாஸ் ஆகிடும். இப்போது அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏக்கு போகுது, ஏலேருந்து பிக்கு போகுது, பிலேருந்து சி, சிலேருந்து டி, அப்புறம் இ போகுது, எஃப் போகுது. இப்போ பார்த்தோன்னா எஃப் இங்கே இருக்குது. எஃப்லேருந்து திருப்பி எங்கே போகும்? பிக்கு தான் போகும். அப்போது இங்கே வந்துட்டு இது வராது. அப்படிங்கும்போது இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெட் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டெட் எண்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இதில் வந்துட்டு கனெக்ட் ஆல் த வெர்டிசஸாக இருந்தால் தானே ஹாமில்டன் நம்ம சொன்னோம். இப்போ அங்கே ஹாமில்டன் கிடையாது. அதே மாதிரி ரிப்பீட்டட் வேல்யூஸ் வருது, அதனாடி அதை வந்துட்டு டெட் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்காக அடுத்த ஃபார் லூப் அடுத்த ஒரு லூப் வந்துட்டு எங்கே போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏலேருந்து பிக்கு வருதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இப்போது பிலேருந்து சிக்கு போக முடியல. அப்போ சிலேருந்து அடுத்த சாய்ஸ் வந்து எஃப். அப்போ வந்து எஃப் பார்க்குறோம். எஃப் பார்த்தா எஃப்லேருந்து அடுத்து எங்கே போகுது? இக்கு போகுது. எஃப்லேருந்து இ. ஓகே, இலேருந்து அடுத்து டிக்கு போகுது, டிலேருந்துட்டு சிக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. டிலேருந்து சிக்கு போகுது, சிக்கு போயிட்டு எங்கே போகுதுன்னா ஏக்கு போயிடுது. ஓகே, அப்போ இங்கே வந்துட்டு எல்லா வேல்யூஸுமே வந்துட்டு ஒன் டு அனதர் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்துட்டு ஹாமில்டன் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா ஏல இருக்குது, ஏலேருந்து பி போகுது, பிலேருந்து எஃப் போகுது, எஃப்லேருந்து சி, டி, அப்புறம் சி, அப்புறம் ஏ. அப்போ இது வந்துட்டு ஹாமில்டன் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏலேருந்து பிக்கு போயிடுச்சு, பி பார்த்தோம். அதுக்கடுத்து சி பார்க்க போகிறோம். ஓகே, சிலேருந்து எங்கெங்கே போகுது? சிலேருந்து பிக்கு போகுது, டிக்கு போகுது, இக்கு போகுது. பிலேருந்து சி நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கடுத்து என்ன இருக்குது? இ இருக்குது. அப்போது இலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏலேருந்து இக்கு போகுது, அப்புறம் டி, டிலேருந்து ஏக்கு போயிடலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்போது அப்படி பார்த்தா ஏ, பி, சி, இ அண்ட் டி, இந்த 5 தான் கனெக்ட் ஆகிருக்கே தவிர இங்கேருந்து எஃப் வந்துட்டு கனெக்ட் ஆகலை. அப்போ இதுவும் ஹாமில்டனில் வராது. அப்போ அதுவும் வந்துட்டு டெட் எண்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ டிலேருந்து இக்கு இலேருந்து டிக்கும் போகாது, இலேருந்து எஃப்க்கும் போகாது. அப்போது இது எல்லாமே டெட் எண்ட் ஆகிடும். இங்கேருந்து ஒன்று வந்துட்டு ஹாமில்டனில் இருக்கும். இப்போது அதுக்கு அடுத்த பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது இலேருந்து சி தான் நம்ம பார்த்தோம். அப்போ இலேருந்து இங்கே இன்னொரு எஃப் இருக்குல்ல, அப்போது எஃப் பார்த்தோம். எஃப்லேருந்து இந்த லூப் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, எஃப் முடிஞ்சு. அப்போ இங்கே வந்துட்டு ஒரு சி லூப் வந்துட்டு ஒன்று இருக்குது. அப்போது சிக்கு பார்க்க போகிறோம். அப்போ சிலேருந்து அதுக்கடுத்து எங்கே போகுது? டிக்கு போகுது. சிலேருந்து டிக்கு போகுது, டிலேருந்து ஏக்கு போயிடுது. அப்போ நம்ம ரூல் படி என்ன இருக்குன்னா எல்லாமே வந்துட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போது ஏ, பி, எஃப், இ, சி, டி, ஏ. அப்போ இதுவும் வந்துட்டு ஹாமில்டன் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எது முடிஞ்சு? ஏ முடிஞ்சு, பி முடிஞ்சு, சி முடிஞ்சு, அப்புறம் இப்போ வந்து எஃப்பும் முடிஞ்சிச்சு. இப்போது அதுக்கு அடுத்து சிலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலேருந்து மொத்தம் எத்தனை கனெக்ஷன் இருக்குது? 3 இருக்குது. அப்போது அந்த 3க்கு தான் பார்க்க போகிறோம். அப்போ பி இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது. அப்போது பிலேருந்து அடுத்து எங்கே கனெக்ட் ஆகுது? எஃப்க்கு கனெக்ட் ஆகுது. அப்போது எஃப்லேருந்து டி, அப்புறம் டி, அப்புறம் ஏ. இங்கேருந்து கனெக்ட் ஆகிடுச்சு, எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சான்னு பார்க்கணும். அப்போ ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது, அப்புறம் ஏ சோர்ஸும் இருக்குது. அப்போ இதுவும் ஹாமில்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் பார்த்துக்கிட்டே நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டே வரணும் எல்லாமே. இப்போது டிக்கானது முடிஞ்சு, பி முடித்தோம், டி முடித்தோம், இயும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டி தான் பார்க்க போகிறோம். ஏலேருந்து டி. அப்போது டிலேருந்து எங்கே போகுது? எஃப்க்கு போகுது. டிலேருந்து எஃப்க்கு போகுது, எஃப்க்கு போயிட்டு பிக்கு போகுது, பிலேருந்து ஏக்கு போயிடுது. அப்போ இங்கே ஏ போயிடுச்சு,
சரி, இந்த இடத்துல வந்துட்டு லூப் வந்துட்டு நம்ம மாற்றி கனெக்ட் பண்ணுறோம். இங்கே வரும். அப்போது ஏ போயிடுச்சு, பி போயிடுச்சு, இ போயிடுச்சு, எஃப் போயிடுச்சு, பி போயிடுச்சு, ஏவும் போயிடுச்சு. அப்போது இங்கே வந்து என்னமோ ஒன்று மிஸ்ஸிங்கில் இருக்குது. அப்போது இங்கே இருக்கிற இந்த லூப்புமே கட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், இங்கே வந்துட்டு என்ன மிஸ்ஸிங் ஆகிருக்கு, டி வந்துட்டு மிஸ்ஸிங் ஆகிருக்கு. இந்த டெட்டில் வந்துட்டு என்ன மிஸ்ஸிங் ஆகிருக்குன்னா டி வந்துட்டு மிஸ்ஸிங் ஆகிருக்கு. அப்போது இது வந்துட்டு ஹாமில்டன் சர்க்யூட்டில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கீழே எல்லாமே எடுத்து எழுதிடலாம். இங்கே வந்துட்டு என்னென்ன மிஸ் ஆகிருக்கு, இங்கே ஏ, பி, சி, இ, எஃப், இங்கேயும் டி தான் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒன்றுக்கும் கீழே எடுத்து எழுதிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அதுக்கடுத்து டி பார்க்குறோம். ஏலேருந்து டிக்கு போகுது, டியிலேருந்து சிக்கு போகுது, சியிலேருந்து இக்கு போகுது, இலேருந்து எஃப், எஃப்லேருந்து பி, அப்புறம் ஏ. இங்கே இந்த லூப் வந்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது வந்துட்டு ஹாமில்டன் சர்க்யூட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரிமைனிங் ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது, இந்த இ சாய்ஸ். அப்போது இலேருந்து நம்ம ஃபார் லூப் போட்டு வந்தோம் அப்படின்னா இதுவும் ஹாமில்டனில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எடுத்து எழுத வேண்டியது எத்தனை அப்படின்னா, டெட் எண்ட் வந்துட்டு எத்தனை, ஹாமில்டன் சர்க்யூட் வந்துட்டு எத்தனை வருது அப்படின்னு. இங்கே வந்துட்டு 1, 2, 3 and 4. இங்கே வந்துட்டு 4 இது வந்துட்டு டெட் எண்ட் ஆகிடுச்சு. அப்போது மித்த இருக்கிறது எல்லாமே ஹாமில்டன். அப்போது 1, 2, 3, 4, 5, 6. அப்போது 6 இது. அப்போது மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தா மொத்தம் 10 இருக்குது. அதில் இது ஃபால்ட்டு, இது வந்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஹாமில்டன் சர்க்யூட்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.